கடந்த தேர்தல்கள் இருந்து இப்ப உங்களுக்கு 8% வாக்கு இருக்குது. 8.5 இதுல இருந்து உங்களுக்கு படிப்பு என்ன, எந்த பிரிவு மக்களிடையே உங்களுக்கு ஆதரவு வலுவா இருக்கு, எது உங்களுக்கு சவாலா இருக்கு, அதை நீங்க பெருக வைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இல்ல குறிப்பிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப சாதி மத உணர்ச்சிகளை கடந்து ஒரு திரை ரசிக மனப்பான்மையில இருந்து இப்ப இந்த சாராயம் பணம் இலவசம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற மொழி இனப்பற்று கொண்ட காடு மலை ஆறு அருவி நிலம் வளம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இப்ப நம்ம ஐம்பெரும் ஆற்றல்ங்கிறோம், அவங்க பஞ்சபூதம்ங்கிறாங்க, ஐம்பூதம்ங்கிறோம். இந்த கடல், இந்த ஆகாயம், இந்த காற்று, இந்த மலை, இந்த நீர், மரம் இதெல்லாம் இல்லாத இந்த உயிரினங்கள் இல்லைன்னு ஒரு புரிதல் இருக்கிற ஒரு அறிவு சமூகம் அது என்னை ரொம்ப தேடும். அந்த மாதிரிங்கிறத நீ கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அப்படி இருக்கும்போது ஒரு கற்றறிந்த சமூகம் பெருத்து வருகிற இந்த சூழல்ல நான் சொல்றது, அவங்க கிட்ட காசை வச்சு அரசியல் செய்யறாங்க, நான் கருத்தை வச்சு அரசியல் செய்யறேன். அவங்க நாணயத்தை வச்சு செய்யறாங்க, நான் நயத்தை வச்சு செய்யறேன். அவங்க பணத்தை வச்சு செய்யறாங்க, நான் என்னுடைய இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறேன். இது ரெண்டுக்கும் நிறைய மாறுபாடு இருக்கு. இப்ப எனக்கு பதவியா மக்களுக்கான உதவியானா உதவிதான், எனக்கு பணமா இனமான இனம்தான். மக்களை வைத்து பிழைக்க வந்தனா, மக்களுக்காக உழைக்க வந்தனா, நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன். அப்ப இந்த இதை நான் தொடர்ந்து நிரூபிக்கும் போது நீங்க பாருங்க, விழுக்காட்டு அடிப்படையில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தே போய்கொண்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த தடவை தமிழ்நாட்டை யார ஆள்றதுல 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் என்னை என் மக்கள் தேடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அந்த மக்களுக்கான இது இப்படி இந்த ஆட்சி முறையை இப்படி மாத்துறேன்னு சொல்றது நான் தான். நான் வீட்டுக்கு ஒரு இது தருவேன், நான் அப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லல. அதெல்லாம் நீனே வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுறேன்றேன். நீ பெருமையோடு தன்மானத்தோடு தலைமையிலிருந்து வாழ்ற வாழ்க்கையை நான் தந்துடுறேன் உனக்கு, நீ எதிர்பார்த்திருக்காத. அப்ப நான் வரும்போது நாளைக்கு இப்போ 5000, அடுத்து 5 வருஷத்துல அப்புறம் 20,000 ஆகும். இப்போ 10.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும், 1 லட்சம் கோடி வட்டி 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்ப என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவன வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு ஊர்ல, அப்புறம் இலவச பேருந்து, உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதை புள்ளி வரம் போட்டீங்கன்னா 1 லட்சம் கோடி மாசம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? அப்ப அது நல்ல ஆட்சி முறை இல்லை, அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்ப நான் சொல்றது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும், கசப்பா இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தோடனே ஏற்றிருந்திருக்கிறாங்க, ஆனா அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள்னு பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்ப அது நான் மக்களின் கருத்துக்கானவன் இல்லை, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால நான் அதை தான் முன்னெடுக்க முடியும்.